ஜன்னல் சமூகத்தின் சாளரம். மாதம் இருமுறை வெளிவரும் குடும்ப இதழ். உண்மையிலே திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி என்பது 5 தடவை நாண்ட சிஎம் அவர் முன்னாடி சிஎம் மைனாடி கருணாநிதி, உனக்கு தில்லு திராணி இருந்தா நீ மிகப்பெரிய கட்சின்னா இந்த தேர்தலை தன்னிச்சு எங்கள் அம்மா செஞ்சு பாரு, தன்னிச்சு செஞ்சு பாரு, முடியவே முடியாது. மாற என்ன பண்ணுவார் யோசிச்சுட்டே இருப்பார். யாரை சேர்க்கலாம்? விஜயகாந்தே வா, விடுதலை சிறுத்தையே வா, கம்யூனிஸ்டே வா, காங்கிரஸே வா, அந்த பையன் கூப்பிடு, அவனை கட்சி ஆரம்பிக்கிறான், பரவாயில்ல அவனை அனுப்பிச்சு கொடு. இப்படி எல்லாருக்கும் வாரி வாரி வழங்கி கடைசியில் ஒரு 20% தயாராக என்ன சிஎம் ஆகிருங்க. ஒரே சீன் பண்றாரு ஸ்டாலின். அன்னைக்கு பார்த்தேன் மெட்ராஸ் அதை ஒருத்தர் கூட்டிட்டு 4-5 பொம்பளை கூட்டு, அவங்க பொதுமக்களும் இல்லை தாய்மரும் இல்லை, யாரோ ஒருத்தர் லேடி. அந்த லேடி பார்க்குற க்ளோஸ்அப்பில் காட்டுறான் டைட்டா, தாலி கயிறு அதில் பாட்டில் தொங்குது, இது அரை பாட்டில் ஆஃப் தொங்குது, தாலி கயிறு தாலி தான் தொங்குது. என்ன பண்ணாலும் சரி தாலி தான். அந்த தாலி கயிறு பாட்டில் போட்டு விட்டு நாங்கள் மதுக்கடை மூடு வரை நாங்கள் கழட்ட மாட்டோம். போராட்டம் கத்துதுங்க. நான் பார்த்தேன், என்னம்மா இப்படி பண்றீங்களம்மா, உலகமே அம்மா அம்மா அம்மான்னு அம்மா ஆட்சி பாட்டும்போது நீ தாலி கயிற மதுப்படத்தை போட மாட்டியே, அந்த தாலில் தொங்க வேண்டியது அந்த புனிதமான தாலி தான், அதில் பாட்டெலாம் போடக்கூடாது. அப்போ புனிதமான தாலியை நீ மதிக்கலைன்னா அதை கட்டின புருஷன் ஒன்று எப்படி மதிப்போம்? தூக்கி போட்டு மதிப்பான். எங்கள் அம்மா எடுத்த முடிவு அது நல்லாக இருக்கும், அது நன்மைக்காகத்தான் இருக்கும். கொஞ்சம் யோசிக்கிறேன், அவ்வளோ வேற கிடையாது. நினைச்சோட திறக்கிறதுக்கு நினைச்சோட மூடுறதுக்கு பேனா மூடி இல்லை, சிந்திக்கணும். யாருக்கு பிளஸ் யாருக்கு மைனஸ், இதை சரி பண்ணி யோசிக்கணும். நான் ஓம் கட்சிக்காரனை குடிப்பட சொல்லு, உறுப்பினர் 10 நம்பர் கையெழுத்து வாங்கு. திமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், விஜயகாந்த் எல்லா கட்சிக்கும் போடு, மேடையை போடு, வா உறுப்பினர் வா. முதல்ல பொதுமக்கள் அப்போ நிறுத்துவோம், அப்புறம் சாப்பிடுகிறோம். முதல்ல ஏன் கட்சிக்காரன் குடிக்கூடாது எல்லாத்தையும் உறுப்பினர் அட்டையில் ஒரு பத்திரம் போட்டு, நான் இந்த கட்சியில் உறுப்பினர் இருக்கும் வரை மது குடிக்க மாட்டேன் சத்தியம் பண்ணு, கையெழுத்து போடு. ஒருத்தர் இருக்க மாட்டேன் கட்சியில். ஒருத்தர் வந்து நேரத்தில் பேசும்போது, அண்ணே மதுக்கடை போடணும்ண்ணே, மதுக்கடை மூடணுமா போட்டுட்டு தனியாக பேசுகிறார். இவர் கருணாநிதி, தமிழர்களே என்னை கடலை தூக்கி வீசினாலும் நான் கட்டுமரமாக மதிப்பேன். யோ அவ்வளோ அவசரத்தை தூக்கி போட பணமாத்தான் வருமா? இந்த வயசுல நான் தூக்கி போட்டு நான் ஜெயிலுக்கு போகணுமா? உள்ளதே இருக்கிறார். ஆக தமிழர்களே எத்தனை நான் கேட்கிறேன். உன் பெத்த மகன் மு.க. ஸ்டாலின், உனக்கு மனசு இருக்கா? மனித நியாயம் இருக்கா? நெஞ்சில ஈரம் இருக்கா? உனக்கு என்ன போன வேலை டிப்டி சிஎம். என்ன டிப்டி சிஎம் யாருக்கு உருவாக்குனது? தமிழ்நாட்டில் அப்படி வரலாறு கிடையாது இது வரைக்கும். உன் மகனுக்காக ஒரு பையன் உருவாக்குறையா? அன்பனுக்கு போடு, ஆற்காடு வீரசாமிக்கு போடு, துறமுக போடு, கட்சியில் உழைச்சவன இல்லையா? ஒரு மகனுக்கு முதலமைச்சர் கொடுக்காமல் துணை முதலமைச்சர் திணிவாகத்தை உருவாக்கி டிப்டி சிஎம் ஆக்குற மு.க. ஸ்டாலின். ஓம் பிள்ளை மேல உனக்கு நம்பிக்கை இல்லை, மக்களுக்கு எப்படி ஓம் நம்பிக்கை வரும்? உன் மகனை அடுத்து உனக்கு அப்புறம் சிஎம் ஆக ட்ரை பண்றீங்க. மு.க. ஸ்டாலின்ங்கிறது தமிழ் பேரா சார்? ஸ்டாலின் தமிழ் பேரா? அது கம்யூனிஸ்ட் பேர், ரஷ்யா பேர். ஒரு காலத்தில் கம்யூனிஸ்ட் முடியாது தீவிரமாக தொடர்ந்த கருணாநிதி. அப்போ ரஷ்யாவுக்கு வரும்போது அந்த கம்யூனிஸ்ட் ஸ்டாலின், நீ ஜெயிச்சுட்ட ஆண்டுட்ட, உன் மகனே சிஎம் ஆகிட்டு இல்லை, உன் மகனை டிப்டி சிஎம் ஆகிற ஆசைப்படையில, அப்போ ஸ்டாலின் பேரை மாத்திர தமிழ் பேரா? அப்பவே அறிவிச்சுக்கணும், நான் தமிழ் நேசமுக்கவன், என் உடம்பில் ஒரு தமிழ் ரத்தம். நான் என்னைக்கு என் மகனை டிப்டி சிஎம் ஆகிட்டேன்னா இனிமே அவன் ஸ்டாலின் இல்லை மு.க. முனியாண்டின்னு பேர் பார்த்து பேர் மாத்தியா? தமிழ் புத்தாண்டு மாத்திர, தமிழ் புத்தாண்டு ஏப்ரல் அதுவா போகுது. நோண்டுச்சா கோவத்தில் இது மாத்துன்னு அதை போய் இனிமேல் தமிழ் புத்தாண்டு ஏப்ரல் போடிந்தில்லை. அப்புறம் ஜூன் 1 16 அப்போ பொங்கலை போய்க்கிறது அன்னைக்கு தான். எதுக்கு? அதான் பொங்கலை வைக்கிறேன், மாவு வைக்கிறேன், ஜல்லிட்டு வைக்க போறாயா? நீ அதை மாத்திர. அம்மா வந்தார்கள், அது பாரம்பரியம், ஐதீகத்தை மாற்றக்கூடாது. ஐதீகத்தை மாத்தினா மழை வருமா மழை வராது, வெயில் வராது, சிக்கல் வைப்பு. அம்மா வந்தார்கள், பதவியேற்றார்கள். சித்திரை மாதம் 1ஆம் தேதி தான் ஏப்ரல் 14 தமிழ் புத்தாண்டு அறிவிச்சிட்டாங்க. நல்ல வேலை அவர் இல்லை இருந்தாலும் வச்சுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் கூட போய் நான் ஏற்கனவே ஏப்ரல் 14 ஜனவரி 14 மாத்தினேன் தைப்பொங்கலைக்கு. இன்னும் ஒரு மாற்றம், இந்த சித்திரவச புனமைக்கு மதுரையில் அழகுவில் இருந்து ஆற்றுல இறங்குறதுக்கு அழகர் வருவார், வைகாத்தில் இறங்குறார். இனிமே
வைகாத்துல அழகு இறங்கக்கூடாது, என் மகன் அழகு தான் இறங்க விட்டுருப்பாரு. இப்படி தன் எதை சுத்தி திட்டம் போடுறான், தன் குடும்பம் தன். தமிழ் தமிழ் ஏன் சொல்ற? ஓ பத்திரிகை வருது, நிறுவனர் கருணாநிதி, அதுக்கு பேரு சன்ரைஸ். சன்ரைஸ் இது தமிழ் பேரா? இதெல்லாம் ஏமாற்று. அவருக்கு என்ன கருணாநிதி கொஞ்சம் காலையில் இருந்தா இங்கே கோபாலபுரம், கொஞ்சம் மூடூர் மாதிரி மனம் அங்கே சீர்காழி மாறி மாறி போய் டேத்த ஓட்ட வேண்டியதான். நம்மள கஷ்டப்படுறது எங்கே ஒன்றும் ஆணித்தரமா சொல்லுவான். விருந்துக்கு வாழை இலை, மருந்துக்கு பச்சை இலை, வெட்டிக்கு ரெட்டை இலை, ரெட்டை இலை என்று எல்லாரும் சொல்ற காலம். வானத்தில் இருக்கிறது மேகம், அம்மா ஆச்சினா அது உனக்கு யோகம், எனக்கு யோகம், தமிழ்நாட்டுக்கு யோகம். ஜன்னல் சமூகத்தின் சாளரம். மாதம் இருமுறை வெளிவரும் குடும்ப இதழ்.